சுற்றுச்சூழல் மாத இதழ் நடத்திக்கிறோம் தமிழ்ல. அதுக்கப்புறம் 2004 தலைவராக ஐயா எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு பாலாரை காப்போம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லயே அப்பா ஐயா போயிருக்காங்க. சைக்கிள் பேருந்து பயணம் அதாவது அந்த 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 பெண்கள்லாம் வந்து பொல்யூஷன் தான். கடலூர் மாவட்டமே வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு மாவட்டமா யுனைடெட் நேஷன்ஸோ எல்லாமே அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாதான். ஏன்னா வயசு ஆகிறதுக்குள்ளே உடம்பு சரியா இருக்காது, அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே கண்டறிஞ்சு அதுக்காக எத்தனையோ பயணம் போயிருக்காங்க. ஏரி குளம் தூர்வாரி போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஐயாவெல்லாம் போவாங்க, அவரை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்புறமா நாங்கெல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஏரிக்குளம் தொழில் சொல்லி என்ஜிஓட பிரச்சனை ஏரி தூர்வார அப்படிலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் தான் தூர்வாரம், நீங்கெல்லாம் தூர்வாராதீங்கட்டாங்க. சரி டெம்பிள் டேங்க் தூர்வாரலாம் நாங்க போனோம். டெம்பிள் டேங்க் நாங்க தான் தூர்வாரி, இப்ப திருப்பி நோ டெம்பிள் டேங்க் நாங்களே தான் தூர்வாரோம், நீங்க போயிருக்காதீங்க. அதனால ஏதாவது நல்லது அது ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு செலவாகும். ஆனா இங்க இங்க வந்து என்னமோ பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கு நம்மளுக்கு இணைந்து செய்யறதுனால கொஞ்சம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட். அதனாலதான் நீங்க பார்க்கும்போது நீங்களே சொல்றீங்க சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ எவ்வளவு அனுபவப்படுங்க. எங்களுடைய ட்ரைனிங் அப்படி ஐயாவுடைய பயிலரங்கங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். ட்ரைனிங் எப்படின்னா குழுவாக தான் வேலையை செய்யணும். தனியாக ஓடி போய் ஒரு வேலை செய்யறது கொடுப்போம். குழுவா நீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்னு எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஐயா எங்களுக்குலாம் கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்குன்னு தனியா வாத்தியார் போட்டு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாங்களும் அதை கற்றுக்குவோம். அவங்களுடைய இதுவே அதுதான். அதே போல வருடத்துக்கு ஒரு வேலை திட்டம் கொடுத்துருவாங்க. இந்த வருடம் வந்து தண்ணீர் தான் நீங்க போய் எடுக்கணும், தண்ணீர் பிரச்சனை தான் எடுத்து அதுக்கான ஃபோக்கஸ் இருக்கணும். அடுத்த வருடம் எஜுகேஷன் தான், அதுக்கான ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னாங்க. எல்லாமே முன்னாடி ஏதாவது ஒரு திட்டம் வந்து முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு வரைவை வந்து ஐயா கொடுத்துருவாங்க. இப்ப சமச்சீர் கல்வின்றதே வந்து யாருக்கு அந்த ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பசுமை தாயகம் தான். ஏன்னா அந்த சமயம் வந்து அதை பத்தி எதுவுமே தெரியாத போது பழைய அதாவது முன்னாள் வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு அதுல இருந்து அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு தொகுத்து கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்தோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி இருக்கணும். அது நீங்க ஒரு காலம் எடுத்துங்க. நீங்க வந்து ஒரு இந்த மெட்ரிக்னா கொஞ்சம் கம்மி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்ட்னா அதிகம் ஏன் வைக்கிறீங்க? எல்லாமே சென்ட்ரல் போர்டு தரத்துக்கோ இல்ல அதோட அதிகமான தரத்துக்கோ உயர்த்தி பசங்களுக்கு படிப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பசுமை தாயகம் மூலமா தான் ஐயா எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனா எவ்வளவுதான் இதெல்லாம் பண்ணி இருந்தாலும் பசுமை தாயகத்தை வந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் தைரியமா கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நாங்க என்ன நினைச்சுக்காங்க, கரை வெயிலாம் கட்டிட்டு வந்து அங்க வந்து ஏதாவது நாங்க ஓட்டுக்கிட்டு கேட்டுருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அதனால கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பசுமை தாயகத்துடைய அதுதான் அப்ப 10-15 வருஷம் முன்னாடி பசுமை தாயகத்துடைய செயல்பாடுகளை பார்த்து இப்ப எல்லா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், பொது நிகழ்ச்சியா இருக்கட்டும், அந்த ரோட்டரிகளை படி தாராளமா கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க பாக்குறாங்க நல்லா பண்றாங்க. இவங்க வந்து எந்த இடத்துலயும் கட்சியோ எதையுமே புகுத்துறது கிடையாது. நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுப்போம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ செய்வோம். அதனால மரம் நடு நிகழ்ச்சியோ இல்லைன்னா வந்து அவங்க ஹெர்பல் கார்டன் எல்லாம் கேட்பாங்க. எப்ப எங்களை பார்த்தாலே கேட்கறது ஹெர்பல் கார்டன் பண்ணி கொடுங்க, இல்ல மெடிசன் கார்டன் பண்ணி அது கைடன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் நாங்க கொடுப்போம். பசுமை தாயகம் சார்பாக சென்னையில எல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதை பண்ணியிருக்கோம். அதே போல விழிப்புணர்வு நிகழ்ச்சி கண்காட்சிகள் நடத்த சொல்லுவாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் நல்லா அதுக்கு வரவேற்பு இருக்கு. முதல்ல எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவங்க கிளைமேட் சேஞ்சை பத்தியோ கிளைமேட் எமர்ஜென்சி பத்தியோ பசுமை தாயகம் சார்பாக தான் மூலமாக தான் நாங்க நிறைய சொல்லியிருக்கோம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா பாதி பேருக்கு புரியவே புரியாது. இப்போ எல்லாருக்கும் புரிந்த அளவுக்கு பொதுவா இருக்கவங்களுக்கு அது அவ்வளவாக புரியாம இருக்கும். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்சாலதான் தண்ணி வந்தது, வெள்ளம் வந்தது. சென்னையில ஏதாவது அஃபெக்ட் ஆனாதான் அது வந்து தமிழ்நாடே அஃபெக்ட் ஆனாங்க. வேற எங்கன்னா அஃபெக்ட் ஆச்சுன்னா அது எதுவுமே அன்னைக்கே பார்த்தாங்க. அதே வெள்ளம் கடலூர் அந்த தானே எல்லாம் வந்தது, மரமெல்லாம் கொட்டிடுச்சு. பலா மரம் இருக்கட்டும், முந்திரி மரம் போயிடுச்சு. நெற்பயிர் போயிடும், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சென்னையில வந்தாதான் வெள்ளம், மற்ற ஊர்ல வந்து அது ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி தான் அது. அதனால அந்த விஷயங்கள்லாம் வந்தப்புறம் தான் மக்களுக்கு கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அதை பத்தி பேசணும்னு எப்பவே பசுமை நம்ம பேசினாலுமே மேயர் எல்லாம் பயப்படுவாங்க. வரேன்னு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, எங்களை பார்க்கறதுக்கு
அப்படிதான் பார்ப்போம். ஏன்னா எல்லாம் நம்ம போய் லெட்டர் கொடுக்குறோம் இல்லையா, உடனே நம்ம குப்பை எரிக்கிற ப்ராஜெக்ட்வாங்க. குப்பை எரிச்சிங்கன்னா அது டயாக்சின்லாம் வெளில வருதுன்னு நம்ம போய் சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தடையா இருக்கிறோமோ அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த உண்மையை உரக்க சொல்லணுன்றதுக்காகவே லெட்டர் ட்விட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால லாக்டவுன் போடணும்னு முதல்ல சொன்ன ஒரு அரசியல்வாதியா இவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அன்புமணி. அதனால நாங்க பாலிட்டிஷியன் அரசியல்வாதி அதையெல்லாம் இல்லை, சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாதான் நாங்க எங்களை பாக்குறோம். அப்படிதான் எங்களுக்கு ட்ரைனிங். நானும் பிறந்ததும் அப்படிதான். நாங்களும் ஃபுல்லா என்ன பொலிட்டிஷியன் குடும்பம் சமூக சேவை குடும்பம் தானே. எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ எல்லாருமே எம்எல்ஏ எம்பி தானே தவிர அவங்க பாலிட்டிஷியன் யாரும் அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அதே போலதான் எங்க ஐயாவும் அவரும் ஒரு சோஷியல் ரிஃபார்மர். என்னுடைய கணவரும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா மருத்துவர் அன்புமணி அவர்களும் எத்தனையோ சாதனைகள் படிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஊர்லயும் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணத்துலயும் இருக்கிறாங்க. ரயில்வே திட்டம்னா மின்கோட திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் முடிக்கணும்ன்றதுதான் ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். ஏன்னா அந்த திட்டம் வந்துடுச்சு, அது வேலையை தொடங்கிட்டாங்க, அதை நிறைவு செய்யணும். கனவா இருந்தது நினைவாயிடுச்சு. ஆனால் முழுக்க அது கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னொரு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்பு கேட்டுதான் உங்ககிட்ட வாய்ப்பு நன்றி. வெற்றி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உண்மையாக உழைக்கும், கடுமையாக உழைக்கும் தயாராக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு ஆதரவும் வேணும். உங்களோட சேர்ந்துதான் அதை செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி.